13 Pro Max இது 128GB இது ரேட் பாத்தீங்கன்னா Pro Max இது 512GB இது 512. ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா iPhone 13 இருக்கு. ஸோ 13 ஓட ரேட் பாத்தீங்கன்னா இது 512GB இது. ஓகே. இதோட ரேட் பாத்தீங்கன்னா இது 11 Pro Max இது பேட்டரிக்கு நல்லா நிக்கும். அது 512GB இது 11. அடுத்து 11 வந்து எப்பவுமே டிமாண்டான மாடல் இது, எப்பவுமே சேல்ஸ் இருந்துட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா iPhone X 64GB. இதோட பிரைஸ்னா பாத்தீங்கன்னா இது XS Max XS இது 256GB இது 20. அடுத்து மினி 64GB இது என்ன 12 மினியா? 12 மினி இது. ஓகே ப்ரோ. இது வந்து என் கைக்குள்ள தான் இருக்கும். ஆமா. சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 11 சீரிஸ் இது பாத்தீங்கன்னா பேட்டரி 83ல இருக்கு. இது சொன்னேன்ல. இது ஆனா கண்டிஷன் நீட்டா இருக்கு. சோ இதோட பிரைஸ். ஹாய் ஹலோ फ्रेंड्स, வெல்கம் பேக் டு आवर சேனல். நான் தான் உங்க அரவிந்த். சோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா Pryzma கேஜெட்ஸ். இது எங்க லொகேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா மன்னடில தான் இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்பல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்க சேல் பண்றாங்க. ஆப்பிள்ல ஐபோன்ஸ் செகண்ட் ஹேண்ட் அதுக்கப்புறம் நியூ மொபைல்ஸ் கூட இவங்க சேல் பண்றாங்க வித் பெஸ்ட் பிரைஸோட. சோ இவங்க கிட்ட என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்றது, அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. Hi guys, இன்னைக்கு நம்ம Pryzma கேஜெட் பத்தின ஷாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் நம்ம ஆசிப் ப்ரோ தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆசிப் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம ஷாப்ல ஐபோன்ஸ் வந்து அதிக அளவுல சேல் ஆகுது செகண்ட் ஹேண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்கு, அதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் எப்படி ப்ரோ? சோ எல்லா மாடல்ஸுமே இப்போ நம்ம தான் யூஸ் தான் மேஜரா பண்றது. சோ சீல்டு பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 சீரிஸ்ல இருந்து பண்ணலாம். உங்களுக்கு 14 சீரிஸ்ல இருந்து எல்லாமே சீல்டு கிடைக்கும். ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸும் கொடுத்தலாம். இதே உங்களுக்கு பிரீமியம் செக்மெண்ட்ல யூஸ்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. சோ அவங்களுக்காண்டி யூஸ் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, வித் வாரண்டியோட இருக்கு. ஆப்பிள் வாரண்டி வித் ஆப்பிள் வாரண்டி மோஸ்ட் வந்து அப்படி ஆப்பிள் வாரண்டி இல்லாதது எங்க ஷாப் வாரண்டி வந்துடும். ஓகே ப்ரோ. நம்ம ஷாப் வாரண்டினா எவ்வளவு மந்த்? ஒரு அது கேட்டகரி பொறுத்து வரும் ப்ரோ. அது கண்டிஷன் பொறுத்து டிஃபரன்ஸ் வரும். 1 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் நான் கொடுப்போம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா iPhone 10ல இருந்து 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட 7ல இருந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு இப்போ அப்டேட் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நாங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். ஒரு ஹேண்டியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு 4G மொபைல் யூஸ் பண்றவங்க 10,000க்கு ஐபோன் எடுத்துக்கலாம். கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இது வேரியன்ட் ப்ரோ 128GB 128GB. ஓகே. சோ அடுத்த செக்மெண்ட்னா நான் சொன்னேன்ல 8 12,500 வரும். வந்து 64GB இது. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OLED டிஸ்பிளேல வந்துரும். ஓகே ப்ரோ. சோ உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். பயோனிக் சிப்பும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 8 SE எத்தனை ஜெனரேஷன்? SE இது செகண்ட் ஜெனரேஷன். இது வந்து டியூவல் சிம். இது ஓகே. பயோனிக் சிப் 11ஓட பயோனிக் சிப். இது iPhone 11ஓட பயோனிக் சிப்னால உங்களுக்கு பேட்டரி நல்லா இருக்கும். சோ டியூவல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போர்ட்ரேட்ல இருந்து எல்லாமே கேமரா வைஸ் நல்லாவும் இருக்கும். அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு இது போய்க்கலாம். 14,000 வரும். இது இப்போ நம்ம ஷாப்ல இருக்க மொபைல்ஸ்லாம் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு ப்ரோ இருக்கும் கெபாசிட்டி? பேட்டரி பர்சன்டேஜ் எப்பவுமே எல்லாமே ஒரு 80-85 அபோவ் தான் இருக்கும். 85ல இருந்து 80 வரைக்குமே உங்களுக்கு நார்மல், 81 வரைக்குமே நார்மல் தான். ஓகே ப்ரோ. உங்களுக்கு பேட்டரி கம்மியா இருக்கு, ரேட் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 11 இருக்கு, இதுல ஒரு 85% பேட்டரி இருக்குன்னா ஒரு 30,000 29 ரேஞ்ச் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 81 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ஒரு 26-27 அந்த ரேஞ்ச் இருக்கும். நீங்க பேட்டரி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உடனே ரீப்ளேஸ் பண்ணணும் இல்ல. 81 to 85 வந்து உங்களுக்கு அதிக கம்பாரிசமும் இல்ல. ஓரளவுக்கு நீங்க எப்போ யூஸ் பண்ணிட்டு ஒரு 78ல கூட மாத்திக்கலாம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா iPhone X 64GB. இதோட பிரைஸ்னா பாத்தீங்கன்னா ஒரு 2019 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ஃபேஸ் ஐடி மாடல் இது கொஞ்சம் வந்த புதுசுலனா உங்களுக்கு 1 lakh கிட்ட வந்த மாடல் இது. ஆமா ஆமா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் இது XS Max XS இது 256GB இது 26 அந்த ரேஞ்ச்ல வரும். அடுத்தது 11. அடுத்து 11 வந்து எப்பவுமே டிமாண்டான மாடல். இது எப்பவுமே சேல்ஸ் இருந்துட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா 30,000 to 29 வரும். கண்டிஷன் இதை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். ரேட்டும் எதுவும் சரி, கண்டிஷன் தான் மேட்ச் அதுல. அடுத்து மினி 64GB இது என்ன 12 மினியா? 12 மினி இது. ஓகே ப்ரோ. இது வந்து என் கைக்குள்ள தான் இருக்கும். ஆமா. சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 24-25 அந்த ரேஞ்ச் வரும். 64GB இது. கண்டிஷன் ஃபுல் பாக்ஸ் கிட்ட எல்லாமே இருக்கு. பேட்டரி ஒரு 85 இருக்கு. ஆனா இதுல பேட்டரி நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஒரு செகண்ட் போனா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இதுல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணா 11 சீரிஸ்ல உங்களுக்கு பேட்டரி நல்லா இருக்கும். 12 சீரிஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் நிக்கும். ஓகே. சோ அடுத்து 11 சீரிஸ் இது பாத்தீங்கன்னா பேட்டரி 83ல இருக்கு. இது சொன்னேன்ல. இது ஆனா கண்டிஷன் நீட்டா இருக்கு. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 28 வரும். ஓகே. இது பாக்ஸ் கிட் எல்லாமே இருக்குது. அடுத்து இப்போ நம்ம போன் அது கூட பாக்ஸ் கிட் எல்லாமே வந்துரும். என்னன்னா ஒரு சில
மோஸ்ட்லி ப்ராப்ளி ஒரு 80%க்கு உங்களுக்கு வந்து இது வந்துடும், பாக்ஸ் வந்துடும். மீதி இருக்க 20%க்கு மட்டும் பாக்ஸ் வரது என்ன வருதோ, கஸ்டமர் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் இருக்கும் அது. ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 இருக்கு. ஸோ 13ஓட ரேட் பார்த்தீங்கன்னா இது 11 month வாரண்டி இருக்கு. இன்னும் 54,000 வரும். 11 month வாரண்டி, 11 month வாரண்டி இருக்கு. உங்களுக்கு ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா 69 வரும். இதோட ஸ்டோரேஜ் ப்ரோ 128 GB ஸ்டோரேஜ், 128. பின்னாடி எப்படி கிளீனா இருக்கு, எந்த ஒரு ஸ்கிராட்சுமே இல்ல. 11 monthன்றது ஒரு பிராண்ட் நியூ தான் அது. ஆமா ப்ரோ. பேட்டரி வந்து 100ல இருக்கும் இது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் டெமோ கேட்டகரியில இந்த இது 12 Pro Max இது 512 GB இது. 512 இது 70,000 வரும். இதுல இப்போ ஸ்லாட் வந்திருக்கு. இது 12 Pro Max இருக்கு, 12 Pro இருக்கு, 12 Pro 61 அந்த ரேஞ்ச்ல வரும். இது 70,000 வரும். ஸோ இதுலயே ஒரு 246னா ஒரு 62 அந்த டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதோட அப்டேட். இது 11 Pro Max, இது பேட்டரிக்கு நல்லா நிக்கும். அது 512 GB இது 47,000 வந்துடும் அது. ஸோ இதோட ரேட் கொஞ்சம் லாஸ்ட் 2 months ஜாஸ்தி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ ஐபோன்ஸ்ல வந்து எந்த மாடலுக்கு அப்புறம் ப்ரோ பேட்டரி எல்லாம் நல்லா இருக்கும்? நார்மலாவே ஐபோன் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், கஸ்டமர் பட்ஜெட்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஒரு 20 to 21 பட்ஜெட்ல இருக்கவங்களுக்கு எக்ஸ்ஆர் அந்த மாதிரி போகலாம், எக்ஸஸ் போகலாம். ஒரு 30 பட்ஜெட்ல இருக்கவங்க 11 போயிடலாம். ஒரு 40 ரேஞ்சில் இருக்கவங்க அவங்க கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேர் மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் ஒர்க்லயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சார்ஜ் நிக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு சில பேர் ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, சார்ஜ் பக்கத்துலயே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எது வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அது அவங்க கன்வீனியன்ட் பொறுத்து தான் அது. அடுத்த 13 Pro Max இது 128 GB இது ரேட் பாத்தீங்கன்னா இன்னும் 8 month வாரண்டி ரிமைனிங். 8 month இருக்கு. ஆமா, இதோட பிரைஸ் 79 கிட்ட வந்துரும். அதுலயே கிரீன் கலர் இருக்கு. இது 256 GB இது 85,000 வரும். இதுக்கு ஒரு 5 month வாரண்டி ரிமைனிங் இருக்கு. பேட்டரி 97ல இருக்குது. அடுத்தது 512 GB இது. ஓகே, இதோட ரேட் பாத்தீங்கன்னா பேட்டரி 99 இருக்கு, 6 month வாரண்டி ரிமைனிங் இருக்கு. ஓகே ஓகே, இன்னும் 90,000 வரும் அது. ஓகே ஓகே, வேரியன்ட்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூல பாத்தீங்கன்னா 14 Pro Max இருக்குது. Black to purple 14 Pro Max. ஆமா, 14 Pro 14 Pro Max எல்லாமே அவங்க நம்மள்ட்ட கிடைக்கும். ஷோரூம்லயே நம்ம சொல்லி வச்சு தான் வாங்குற மாதிரி. ஷோரூம்ல சொல்லி வச்சு தான் வரணும், இங்க வந்து இன்ஸ்டன்ட்டா கொடுத்துருவோம். சோ எப்பவுமே நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் அது. 14 Pro ரேட் பாத்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா அது 1,15,000 14 அந்த ரேஞ்ச்ல வரும். 2 புட்ஸ்க்கு 1,20,000 அந்த ரேஞ்ச்ல வரும். அண்ட் மேக்ஸோட சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 புட்ஸ்க்கு 1,33,000 32 அந்த ரேஞ்ச். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பேட்ச் இருக்கு. இதுனா வந்து ப்ரீ புக்கிங் பண்ண பேட்ச். இதுனா கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இதுனா ப்ரீ புக்கிங் பண்ணா நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். இது iPad Air 5th gen Wi-Fi இது 64 GB. ஓகே, இது நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 52 கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஆல்மோஸ்ட் ஆன்லைன்ல 55 சம்திங் இருக்கு. பட் ஸ்டாக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. அண்ட் மினி இது லாஸ்ட் டைம் வந்தது, லாஸ்ட் இயர் வந்தது, இப்போ லான்ச் ஆன மாடல் இது. இது Wi-Fi plus செல்லுலார். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாங்க 62 தான் கொடுத்துருக்கோம். 52 கொடுத்துருக்கோம். அது ஓகே ஓகே, அது ஆன்லைன்ல 68 சம்திங் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம புது ப்ராடக்ட்டா இருந்தாலுமே ஆன்லைனை விட நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கும். ஆன்லைன்ல இருந்து கம்மியா பண்ணிக்கிறதுனால தான் ஓகே வரும், வண்டி ஓடிட்டு இல்லனா. இப்போ வந்து நம்ம கிட்ட இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இல்லாத மாடல்லாம் வந்து இல்லாத மாடல்ஸ் எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ரெக்யர்மென்ட் இருந்துச்சுன்னா உடனே நீங்க ரெக்யர்மென்ட் மார்னிங் ஃபோன் அடிச்சு கேட்டீங்கன்னா எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துருவோம். அப்படின்னா ஒரு 2 days நாங்க 2 daysலயே வாங்குறோம். மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க தான் பார்ப்போம். கஸ்டமர் விட முடியாது. ஆமா ஆமா, கஸ்டமரோட இப்போ எல்லாரும் நம்ம ஃபேமிலி ஆயிட்டாங்க. ஃபேமிலி கரெக்டாங்க ப்ரோ, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஃபேமிலி. இது ஆப்பிள் வாட்சஸ்லாம் எப்படி ப்ரோ? வாட்சஸ் வந்து எல்லா சீரிஸுமே இருக்கு உங்களுக்கு. எல்லா சீரிஸுமே யூஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு 7 வரைக்கும் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு பிராண்ட் நியூ பாத்தீங்கன்னா 8 அல்ட்ரா கிடைக்கும். ஓகே ஓகே, 7 ரேர்லி கிடைக்கும். உங்களுக்கு பிராண்ட் நியூ 8னா பாத்தீங்கன்னா 39 அந்த ரேஞ்ச் வரும். 45 mm GPS. செல்லுலார்னா ஒரு 6,000 ஜாஸ்தி வரும். அதுல இருந்து 6 to 7,000 ஜாஸ்தி வரும். அண்ட் அதுலயே அல்ட்ரா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 74 அந்த ரேஞ்ச்ல வரும். அது ஆல்மோஸ்ட் 90,000 கிட்ட இருக்கு ஆன்லைன்ல. என்ன கார்டு இது போட்டாலும் உங்களுக்கு ஒரு 84 தான் வரும். நம்ம கிட்ட 74 வரும். 10,000 டிஃபரன்ஸ். பிராண்ட் நியூ ஒரு 1 year ஆப்பிள் வாரண்டி வரும். ஓகே ஓகே. இது மேக்புக்லாம் ப்ரோ? மேக்புக் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ப்ரீ ஆர்டர் தான், ப்ரீ புக்கிங் மாதிரி தான். மேக்புக்லாம் பாத்தீங்கன்னா M1 M2. இப்போ அதுவுமே நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணா 1 or 2 daysல வந்துருமா? நமக்கு 2 daysல கொடுத்துடலாம். 2 daysல மேக்ஸிமம் நாங்க பெரிய இப்போ டாப்ஸ்னா இருக்கு 12.9 inch Wi-Fi plus செல்லுலார். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க ப்ரீ புக்கிங் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாடல் ரெக்யர்மெண்ட் சாம்சங்லயும் சரி 22 அல்ட்ரா ஃபோல்ட் 4 ஃபோல்டு ஃபிளிப் 4னா இமீடியட்டா கிடைக்கும்.
உங்களுக்கு அதை தவிர்த்து உங்களுக்கு அதுல பர்டிகுலரா யூஸ்டு வேணும்பாங்க, ஒரு சில பேர் சீல்டு வேணும்பாங்க. அதனால மோஸ்ட்லி எப்பவுமே நம்ம கொடுத்துடலாம். அதனால ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஒரு சில அக்சசரிஸ் திங்ஸ் மட்டும் இருக்கு. அதே மாதிரி ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 இருக்கு. அதனால 20,500 தான் வரும். பிராண்ட் நியூ வித் 1 year ஆப்பிள் வாரண்டியோட இருக்கும். அந்த செக்மெண்ட்ஸ் தான் வரும். இப்போ நம்ம ஷாப்ல டெலிவரிலாம் இருக்கா ப்ரோ? ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள நாங்கள் ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் அவுட்டர்னா நம்மளால பண்ண முடியாது. டேரக்டா வரவங்க டேரக்டா வரலாம். அது ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி கொரியர் ஆப்ஷனும் இருக்கு. கொரியர் ஆப்ஷன் நாங்கள் எல்லாருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு அவங்க வீடியோ ஃபோட்டோஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். வந்து அவங்க இது பண்ணுறோம். நாங்கள் ப்ரீபேமெண்ட் தான் அது. ப்ரீபேமெண்ட் பண்ணால் நான் கொடுப்போம். கொரியர் இப்போ வந்து ஆல் ஓவர் ஸ்டேட், நம்ம ஸ்டேட் மட்டுமா இல்லை ஸ்டேட்ஸ்னு இல்லை, உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் வந்துச்சா இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம். இல்லை எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் அது. ஸோ நம்மளுக்கு இப்போ நீங்கள் வீடியோன்னு ஒன்று அப்லோட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக கவர் ஆகுதுன்னா கேரளா கவர் ஆகும், கர்நாடகா கவர் ஆகும், தமிழ்நாடு கவர் ஆகும். ஓகே ஓகே. ஸோ கர்நாடகாவில் இருக்கவங்க மோஸ்ட்டாக வந்துருவாங்க. கர்நாடகா கேரளாவில் இருக்கவங்க தான் கொரியர் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம யூடியூப் மூலமா யூடியூப் அதர் ஸ்டேட்ல தான் வருவாங்க. ஏன்னா அங்க எப்படின்னு தெரியல. அங்க இருந்து இங்க வராங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு அதை வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணணும். அது கண்டிப்பா. கைஸ், நம்ம இங்க இருக்க எல்லா மாடலுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்க ஷாப்பை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆசிக் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதாவது ஸ்பெஷலா நல்ல ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்க ஆளே இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதுவும் இப்போ சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. ஓகே, இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ப்ரைஸே பண்ணி கொடுத்துருப்போம். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எப்படி ப்ரைஸ் பண்ணுவோம், என்ன இதுன்னு. ப்ரைஸ் பக்காவா இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. டிஸ்கவுண்ட் நல்ல ரேட்ல கொடுக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லி தான் ப்ரோ ஆக்சுவலாக நான் இங்கே வந்தேன். என் ஃப்ரெண்டும் இங்கே தான் வாங்கியிருந்தான். ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாருங்க, நல்ல ரேட்டாக தான் இருக்கும். கண்டிப்பா நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்துக்குமே இன்னும் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குன்னா இன்னும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இதே மாதிரி நல்லா ரீச் ஆகட்டும் ப்ரோ. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ஓகே, சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. HS Vlogs நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே.